ஹே காய்ஸ், முள்ளங்கி சாம்பார் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக பருப்பு எடுத்துக்கோங்க. அது கூட தண்ணி ஊற்றிட்டு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், 4-5 மிளகு, வெந்தயமும் ஒரு 4-5 வெந்தயம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா பெருங்காயம் கொஞ்சமாக, மஞ்சள் பொடி கொஞ்சமாக, ஆயில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா விசில் போட்டுடலாம். ஒரு 4-5 விசில் விடுங்க. நான் வந்து 4 விசில் விட்டுருந்தேன். ஸோ 4 விசில் விட்டதுக்கப்புறமா சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, ஒரே ஒரு ஆனியன் சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் டொமேட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனோன்னே முள்ளங்கி ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக சில்லி பவுடர், 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் சாம்பார் தூள், உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வந்து வேக வைங்க. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் அதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ அதை லைட்டாக வந்து கடைஞ்சி விட்டுட்டு 2த்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று சேர கலக்கிட்டு ஒரு கொதி வரட்டும். வந்தோன்னே கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சாம்பார் ரெடி. பாய்.